வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோவில் பட்ஜெட் மாடல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், அதாவது நம்ம என்னென்ன மாடல்ஸில் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவோட பதிவு. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய மாடல்ஸ்லேயும் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல்ஸில் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸில் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருப்போம். 5 சேனலுக்கு 2050 ஐசி வந்து பயன்படுத்தியிருப்போம். சப்வூஃபருக்கு STK4091 சானியோ ஐசி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ரோலாஜிக் போர்டு, அதாவது ஒரு ஃப்ரண்ட் ப்ரீமியம் லுக்கோட ஒரு பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாடல். இதுலேயுமே வந்து நமக்கு 12 இன்ச் பேக்கேஜும் இருக்குது, நெக்ஸ்ட்டு 10 இன்ச் பேக்கேஜும் இருக்குது. எப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இந்த 12 இன்ச் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து நம்ம 12 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருப்போம். அதாவது நல்ல ஒரு பிராண்டடான ஒரு சப்வூஃபர். இதில் யூஸ் பண்ணிக்கிற சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா அவார்டு பிராண்டோடைய 12 இன்ச் சப்வூஃபர் தான். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சஸில் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் ஊஃபர் யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சரௌண்ட் இது எல்லாத்துக்குமே ஃபுல் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்போம். அதாவது இதோட டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 15800 வரும். 12 இன்ச் பேக்கேஜோடைய டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15800. அதாவது ஒரு 6500 ஆம்ப்ளிஃபையரு, நெக்ஸ்ட்டு ஒரு 12 இன்ச்சில் ஒரு சப்வூஃபரு, 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், எல்லாமே 6 இன்ச்சஸ் தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 15800 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் பேக்கேஜ். இந்த 10 இன்ச் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்வூஃபர் வந்து 10 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸு, சரவுண்டு, சென்ட்ரு இது எல்லாமே வந்து 6 இன்ச்சஸ் தான். அதாவது இதுலேயும் யூஸ் பண்ணிக்கிற சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் பிராண்டோடைய டபுள் மேக்னெட் சப்வூஃபர் தான் வந்து கொடுத்துருப்போம். அதாவது கொடுக்குற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் தான், அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13800. அதாவது 12 இன்ச் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 15800, 10 இன்ச் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 13800, ஒரு 2000 நமக்கு வேரி ஆகுது. இந்த பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெஃப்ட் ரைட்டில் மட்டும்தான் வந்து ஊஃபர் வந்து கொடுத்துருப்போம். சென்ட்ரு, சரௌண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்போம். அதாவது ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு 5.1 சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாடலாக இருக்கும். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையருமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வி மீட்டர் மட்டும் கொடுத்துருப்போம். இந்த மாடல் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து லக்ஷ்மணன் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் இந்த சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபையர் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 6800 வரும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வி மீட்டர் வரதுனால நமக்கு ஒரு 300 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்டீரியர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம 5 சேனலுக்காக 2050 ஐசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்க STK4091 ஐசி தான் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரோலாஜிக் போர்டு பார்த்திங்கன்னா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் V3 தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது ஒரு பட்ஜெட் மாடலில் ஒரு ப்ரீமியம் லுக்கோட ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்கணும், அதாவது காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கணும், எனக்கு லுக் வைஸுமே நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் பட்ஜெட் கேட்டகரி மேனுவல் ஆம்ப்ளிஃபையர். இந்த மாடலில் நமக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீகோடர்ஸ் எதுவும் வந்து பயன்படுத்தலை. ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் பயன்படுத்தியிருக்கிற ஐசி பார்த்தீங்கன்னா TDA7265 ஐசி வந்து பயன்படுத்தியிருப்போம். நெக்ஸ்ட்டு சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் பிரிட்ஜ்டு மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது ஆடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக இருக்கும், அதேமாதிரி ஒரு சாஃப்ட்னஸான ஒரு ஆடியோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவரான பேஸ் இருக்கும். ஒரு ஈக்குவல், அதாவது ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவும் கேட்குறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு சப்வூஃபரோட எஃபெக்ட்டுமே அருமையாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரை ஒரு சூப்பர் மாடல் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8500 தான் நமக்கு வரும். அதாவது ஃப்ரண்ட்டு ப்ரீமியம் லுக்கோடையும் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியோடையும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரை கண்டிப்பாக வந்து வாங்க முடியும். இதுலேயே வந்து நமக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீகோடர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 11500 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடும். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கிற ஒரு சூப்பர் மாடல் 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான். இந்த மாடலில் 2 வி மீட்டர் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம வாங்குகிற, அதாவது ஒரு 8500, 6500, 7000 இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பேனல் வச்சு ஒரு வி மீட்டர்ஸ்லாம் வச்சு பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அதில் எஸ்டிமேட்டட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற மெட்டீரியலோட எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம போடுற மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா அவுட்புட் வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி போட முடியும்.
அதனால் கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் அதிகமான அவுட்புட் வாட்ஸ் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி இதில் 8 இன்ச்சஸ் லோட் பண்ணலாமா இல்லை 10 இன்ச்சஸ் லோட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ கேட்குறதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் கேட்டகரியில் நம்ம எதுக்காக ஆம்பிளிஃபையர் சேல் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாடல்ஸ்லேயே நம்ம ஆம்பிளிஃபையர் வாங்கி பயன்படுத்திக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்குமே ஈஸி தான். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற ஓரளவுக்கு அவுட்புட் வாட்ஸுமே கிடைக்கும். இந்த மாடல் ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 8500 ரூபாய்க்கு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த டைப் ஆம்பிளிஃபையருமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கிற ஒரு 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர் தான். அதாவது அவுட்புட் வாட்ஸ் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்களுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் தான். அதாவது லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சரவுண்டு இந்த மாதிரியான சேனல்ஸுக்கு 8 இன்ச்சஸ் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் லோட் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் 10 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டர் ஐசி தான். 10 டிரான்ஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா 5 சேனல் ஆடியோக்காக பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக 4 டிரான்ஸ்டரில் பிரிட்ஜ் மோனோ போர்டு பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பட்ஜெட் கேட்டகரி, அதாவது ஒரு 10,500லேருந்து ஒரு 10,800 ரூபாய்க்குள்ளார ஒரு சூப்பரான மாடல் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாடல் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாடல் தான். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த மாடல் ஆம்பிளிஃபையர் ஒரு டிராக்டருக்காக ரெடி பண்ண ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையர். அதாவது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டர் ஐசி பயன்படுத்தி தான் இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 10 ஆம்ப்ஸ் வரைக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஹெச்டி கன்வெர்ட்டர் தான் பயன்படுத்தியிருக்கோம். மேக்ஸ்வின் பிராண்டோடைய 12 to 24 வோல்ட் ஹெச்டி கன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருப்போம். அதே மாதிரி யூஸ் பண்ண ஐசி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டர் ஐசி தான். பீட்ஸ் ஆடியோவுடைய 4 டிரான்ஸ்டர் ஸ்டீரியோ போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிடி போர்டு பார்த்தீங்கன்னா உதயா பிராண்டோடைய 24 வோல்ட் டூயல் சப்ளை கொண்ட பிடி போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2500 ரூபாய்க்கு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடலில் உங்களோட டிராக்டர்களுக்கும் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த மாடல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய 2.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 4500 ரூபாயிலிருந்து 4800 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதில் பயன்படுத்தியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ப்ஸில் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். ஸ்டீரியோ அவுட்டுக்காக 4 டிரான்ஸ்டர் சக்தி போர்டு பயன்படுத்தியிருப்போம். சப்வூஃபர் அவுட்டுக்காக பார்த்தீங்கன்னா டபுள் டிரான்ஸ்டரில் குமார் பிராண்டோடைய மோனோ போர்டு பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பனன்ட்ஸ்னால தான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 2.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர் தான் இந்த மாடல். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ஐசி ஃபெயிலியர் ஆகாது. யூஸ் பண்ணிக்கிற 2.1 ப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான காம்பனன்ட்ஸை வச்சு தான் இந்த 2.1 மேனுவல் ஆம்பிளிஃபையரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபாயிலிருந்து ஒரு 4800 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதில் லெஃப்ட் ரைட்டுக்காக 8 இன்ச்சஸில் ஸ்பீக்கர் பயன்படுத்திக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸில் லோட் பண்ணி ஒரு அருமையான ஒரு 2.1 ஆம்பாக நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு லைஃப்மே இந்த ஆம்பிளிஃபையரில் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஆம்பிளிஃபையர்ஸும் அதோட ரேட்டும் என்னென்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.